அதுக்கு பாரதிக்கு நம்மளுக்கு நடுவுல ஒரு ஆள் இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் பாரதிக்கு தெரியாம நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாரதிக்கும் நமக்கும் நடுவுல எங்க அம்மாவை தான் வர சொல்லணும்ன்றியா? உன் குணம் முழுசா தர்மலிங்க மாதிரி இருந்தாலும் சில நேரத்துல அப்பப்போ எங்க அத்தையோட குணமும் வெளியே வருதுரே. பரவாயில்லையா? போன போடு, அத்தைய வர சொல்லு. சொல்லு ஆண்டாளு. அம்மா, நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வர முடியுமா? என்ன திடீர்னு போன் போட்டு சென்னை கிளம்பி வான்னு சொல்லிட்டு இருக்க? காரணம் இல்லாம நான் உன்னை கூப்பிடுவேன். நான் சொல்லு. பாரதி இங்க பெரிய பிரச்சனையில இருக்காமா. ஏண்டி கோவில்ல வச்சு ஆதிய பாக்கலையா? பிரச்சனையே அதுதான்மா. பாரதி ஆதிய பாக்கல, ஆனா நானும் அழகரும் ஆதிய பாத்துட்டோம். அதான் பாத்தீங்களா, ஆதி அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே? மா, ஆதி இப்போ ஆதியாவே இல்லம்மா. அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? ஏதோ கூட படிச்சவன் நினைச்சு பேசுனா கை நீட்டுவியா? உன் வாழ்க்கையில கடந்த 4 வருஷமா நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே இந்த ஆபரேஷனையே பண்ண. மா, அதனால தாம்மா உன்னை வர சொல்றேன். ப்ளீஸ்மா. ஏண்டி இதெல்லாமா உலகத்துல நடக்குது? எங்களுக்கும் அதாம்மா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, நீ கிளம்பி வா. வந்து பாரதி கூட இரு. நானும் அழகரும் ஆதி விஷயத்த என்னன்னு பாக்குறோம். சரி, நான் காலையில புறப்பட்டு வந்துடுறேன். சரி, ட்ரெயின் ஏறிட்டு கால் பண்ணு. சரியா? சரி, நான் காலையில வந்துட்டு கூப்பிடுறேன். சரி. டேய், காலையில கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாங்கடா. அப்ப முதல் வேலை நாளைக்கு ஆதி போன ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க என்ன நடந்துன்றது முழுசா கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல, அப்படியே இரு. இதே இப்ப வாங்குனீங்க? நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பாரதி, அம்மா, ரம்யா எங்கம்மா? அம்மா ஏதோ ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு போனாமா. நீங்க ஏன் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? காலையில இருந்து உடம்பே ஒண்ணும் முடியல பாரதி. கை காலெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலியா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது? நீங்க முதல்ல வாங்க, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். இல்ல, வேண்டாமா பாரதி. ரம்யா வந்தா
அந்த வீட்டுக்கு போய் கொஞ்சம் சமையல் பண்ணி வச்சுட்டு வர சொல்லலான்னு இருந்தேன். நிஷாமா கூட படிச்சவர் வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, அவருக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காதாம்மா, சமைச்சுதான் கொடுக்கணும்னு ஸ்ட்ரிக்டா அந்த அம்மா சொல்லிடுச்சு. சரி பாரதி, நீ வேணா நேத்து மாதிரி என்ன கொஞ்சம் அங்க இறக்கி விட்டு வந்துடுறியாமா? நான் சமைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். என்னது, இந்த நிலைமையில போய் நீங்க அங்க சமைக்க போறீங்களா? வேற என்ன பாரதி பண்றது? அந்த வீட்ல தர மாதிரி வேற எங்கேயுமே சம்பளம் கிடைக்காது. அப்போ அவங்க சொல்றத நாங்க செஞ்சுதானே ஆகணும். மா, அதெல்லாம் சரிதான். அதுக்காக உங்களுக்கு உடம்பு முடியாதப்போ எப்படி போய் சமைப்பீங்க? நம்ம என்ன கோடீஸ்வர மகளா? வேலைக்காரியா இருந்தா அப்படிதாம்மா செஞ்சாகணும். இப்போ உங்களுக்கு என்ன, அந்த வீட்ல சமைக்கணும் அவ்வளவுதானே? நான் போய் சமைச்சு வச்சுட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உனக்கு எதுக்குமா இந்த சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லம்மா. உங்களுக்கு ரம்யா எப்படியோ அப்படிதான் நீங்க என்னையும் பார்க்கணும். பாரதி, சொன்னா கேளுமா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சு வச்சுட்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஐயோ வேணா பாரதி. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா, நீங்க உட்காருங்க. சொன்னா கேளுங்கம்மா, உட்காருங்க. டேய், இந்த ஏரியா தானா? ஒரே கேள்வி எத்தனை தடவை வெடி கேப்ப? டேய், இல்லடா, ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் ஆளை காணுமேன்னு கேட்டேன். பாரு வாங்கடி, எதுக்கடி பாருக்கிற? ஏதாவது அவசரமா, ஏதாவது வேலையா இருக்கிறியா? சும்மா தானே இருக்கிற? இல்லாம இதையா எல்லாத்தையும் விசாரிச்சுதான் நல்லா இருக்கிற காரை ரிப்பேர் ஆன மாதிரி நடு ரோட்ல போட்டு உட்காந்து இருக்கிறேன் நானு. சும்மா கார் வரும், நீ போய் டிரைவரை கவனிக்கிற, பின்னாடி இருக்கிறால நான் கவனிக்கிறேன். புரியுதா?